மிக மிக மோசமாக பெரியார் குறித்து இதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட அவதூறு இருக்குல்ல. பெரியார் அப்படி சொல்லலை. இப்படியெல்லாம் இருக்குது. பெரியார் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அவர் பக்தியை, இந்து மதத்தை விமர்சிப்பதுக்கு என்ன பேசுவார்னு பண்ணால், பக்தி ஒரு மனிதனுக்கு முக்கியமாக, ஒழுக்கம் முக்கியமாக. அதான் பெரியாரோட தாரக மந்திரம்னு சொல்லணும்னா அதுதான் சொல்லணும். அதை தான் சொல்லுவோம். ஒரு மனிதருக்கு பக்தி முக்கியமாக, ஒழுக்கம் முக்கியமானு சொல்லிட்டு தான் கடவுள் கதைகள் எடுத்து சொல்லுவார். எப்படி இருக்கான் அந்த கடவுள்லாம், இவ்வளோ ஒழுக்க கடவுள் இருக்கான் பார், இந்த கடவுள் எப்படி இருக்கான் பார், இந்த கடவுள் எப்படி அந்த ஒரு இவ்வளோ வரைமுறை இல்லாமல் உறவு கொண்டிருக்கிறான் பார், இந்த பிரம்மானு ஒரு கடவுளை கும்புறி அவன் பார் தன் மகளோடு உறவு கொண்டிருக்கிறான் பார், இவெல்லாம் ஒரு கடவுளா, தன்னோட காம உணர்வு வந்து இவனுக்கு யாரு கூட உறவு கொள்ளலாங்கிறது இவனோட நியாயமாக இருக்குது. பிரம்மா மகளோட உறவு கொண்டிருக்கிறான், அந்த முனிவர் இவங்களோட உறவு கொண்டிருக்கிறான், மிருகங்களோட உறவு கொண்டிருக்கிறான், இவங்களுக்கு காம உணர்வு வந்து அடக்கக்கூடாது, யாரு கூட போகலான்னு சொல்கிறது இந்த கண்ணோட்டம் இவங்க கிட்ட இருக்குதுன்னு பெரியார் சொல்லியிருக்கிறார். அதை மட்டும் எடுத்து பெரியார் சொன்னதா சொல்கிற அந்த மோசடி பல நாள் நடக்குது பார்த்தீங்களா, அந்த மோசடியின் உச்சபட்சமாக சீமான் பேசுகிறாருங்கல்ல. அதனால் அவர் இந்த வாரியான குறைந்தபட்சமான முற்போக்கு அம்சம் பேசுவது கூட லாய்க்கற்ற நபராக அவர் மாறிட்டார் அப்படிங்கிறதும்